Hi friends, welcome to Jaya Samayal recipes. இன்னைக்கு இந்த வீடியோல 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய இட்லி தோசை சப்பாத்திக்கு ஏத்த சூப்பரான குருமா தான் நம்ம பார்க்க போறோம். இது செய்யிறதுக்கு எந்த வெஜிடபிள்ஸ்மே தேவையில்லை. 10 நிமிஷத்துல நீங்க பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க फ्रेंड्स எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இது கூட கொஞ்சோண்டு புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வாசனை ஜாமானை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததான் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் நம்ம ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் விட்டால் போதும், நம்மளுக்கு சூப்பரான குருமா ரெடி ஆயிரும். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான குருமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இறக்கும்போது கொஞ்சோண்டு மல்லித்தலையை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.